ஓகே ஹாய் கைஸ், திஸ் இஸ் நவீன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஜூன் 14 சண்டே. ஸோ இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்ச உடனே கேமரா எடுத்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன காமெடிஸ்லாம் இருக்குது. ஸோ காமெடினா ஒருத்தர் இருக்கான், இப்போ காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான், நான் எடுக்கலை. இப்போ நேர்லேயே வரப்போகிறோம் பாருங்க. நேரில் வந்தோடனே ஒரு அட்ராசிட்டி பண்ணுவோம். நான் வந்து வெயிட்டிங் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உட்காரு. வீடியோலாம் எடுக்கலையே, உண்மையாலுமே எடுக்க. சரி சொல்லு, இப்போ எங்கே போகலாம்? எதுக்கு டீ? என்ன டீ உனக்கு? எதுக்கு டீ? புரியல. நான் மேட்ரு போனேன். ஆல்ரெடி வண்டியில் 2 பேர் போனோம். 3 பேர் போகக்கூடாதுல்ல வண்டியில். சரி இப்போ என்ன டீ அதை சொல்ல. டீ குடிச்சே வேணுமா? ஏன் டீ குடிக்காமையா? என்ன சொல்கிற? இப்போ டீ குடிச்சே ஆகணும். இப்போ நான் கூட்டி போகலன்னா சரி ஒரு கூட்டி போகிறேன், போகலாம். சாப்பிட்டியா? வீடியோ தான் இருக்குல்ல. ஓகே கைஸ், நம்ம கவின் வந்துட்டான். ஸோ இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருவீங்க. இன்னைக்கு காலங்காலத்தில் டெய்லியும் டீ குடிக்க அடிக்ட் பண்ணி விட்றதே இவன் தான். சரி ஓகே, இப்போ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். ஸோ டீ குடிக்க போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே நான் உங்களுக்கு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு டீ குடிக்க கிளம்பிட்டோம். ஸோ வந்து கவின் வந்து காலையிலே பார்த்துருப்பீங்க, டீ வந்து வெறியன் ஆகிட்டான். டீ குடிக்கலன்னா பைத்தியமே பிடிச்சி போயிடும். அப்படியே கவின். இப்போ நம்ம கவின் வந்து டீ குடிக்கிறத பற்றி ஒரு டாபிக் பேச போகிறோம். ஸோ நகைச்சுவையாக பார்க்க போகிறீங்க, வாங்க பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் எழுந்திரிச்சு எப்படி டீ குடிக்கணும் பற்றி போய் பார்க்க போகிறோம். எப்படின்னா அன்றாட வழிவில் டீ வந்து ஒரு சாதாரண ஆடு வந்து நான் நினச்சிங்க. ஆக்சுவலி டீ குடிக்கணும் ஒரு தனி போய் வந்து ப்ரெஷர் குறையா. இப்போ எங்கேயாச்சும் ஸ்கூல் போடுமோ காலேஜ் போடுமோ ஃபஸ்ட்டு வரையும் நான் டீ டீ குடி தான் போவேன். நைட்டு தூங்கும் போது டீ குடிப்பா. அப்படி போய் அப்படி போய்ட்டு சோறு சாப்பிட்றதுலேயே வேலை வரைக்கும் டீ ஃப்ரெஷ் டீ இல்லைன்னா நாளில் டீ இல்லை. அவ்வளோ டீ வெளியின் பைஸ் நான் இல்லை மறக்காமல் எல்லோரும் டீ குடிங்க, உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆக்குங்க. அதே மாதிரி டீ குடிதான் உடம்புல சத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே கைஸ், டீ குடிக்கிறத பற்றி பேசிட்டாருன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறத தவிர்த்து வந்து எல்லாத்தையும் பேசுகிறான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் டார்ச்சர் பண்ணுவான். காலையில் வருவான், ஆனால் டீ குடிக்க போகலான்னா தூங்கிட்டு இருக்கோன்னு நிரப்பி டீ குடிக்க போகலான்னா அப்படி என்ன தாண்டா டீயில் இருக்குது? நான் டீ குடிச்சதுனா மண்டை ப்ரெஸ்லாம் போய் குடிக்கணும்னா டீ குடிக்கணும்னா ரொம்ப ப்ரெஸ்ஸு தலைக்கு ஏழுதுண்ணா. அதனால தான் டீ போய் குடிக்குதுண்ணா. என்ன உனக்கு ப்ரெஷர் எனக்கு புரியல. அப்படி என்ன ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு நீ என்ன பண்ணுற? ஏதோ கல்யாணம் பண்ணி 4 குழந்தைகள் பெற்றுக்கிறியா? இல்லை நைட்டான தூக்கமே பாடுபடுத்தேன். அவங்களும் நான் ஆள் வச்சு ஜாலியாக இருக்கிறேன். நான் ஒருத்துக்கு சிங்கிளாக இருந்து லைஃபே போகுதுண்ணா. சிங்கிளாக இருந்தால் தாண்டா சந்தோஷமாக இருக்க முடியும். அவள் எல்லாம் வந்து பிள்ளைங்களும் சேட்டிங் போய் பண்ணிட்டுக்கிறான். ஆனால் ஏன் சொல்ல மட்டும் சும்மா வந்து ரீல்ஸ் மட்டும் நடிக்கணும் போய் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாய் மாதிரிலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ஆள் இருந்தால் தான் சந்தோஷன்ற. எஸ் பாருங்க, இப்படியும் ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாற்றுறது கஷ்டம்தான் போல். சரி இப்போ டீ குடிக்க போய் ஆகணுமா? ஆமாம், டீ குடிச்சு போய் ஆகணும். டீ குடினா மண்டே போய் ரொம்ப மாதிரியே இருக்கும், ப்ரெஷர் ஆகும்.
சரி போகலாம். ஓகே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அண்ணா டிவி பண்ணோட எடுத்து போச்சு. இப்போ போய் இந்த என்ன போய் பண்ணடா? டிவியில் ஏறிடுச்சா? ஆ இதே இப்போ இருந்துடா. பத்தானா ஒரு மாசமா இந்த ரஷ்யாவுக்கும் போய் உக்ரைனுக்கு போடு போய் ஜெயிட்டு இல்ல. ஆமாம். இந்த பாலா போன இந்த பெட்ரோல்லாம் வந்து ஏறி போச்சு. அதெல்லாம் இந்த டிவிலையும் போய் இந்த ஏறி போச்சு. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ காலகாலம் போனால் ஒரு டீம்னா ஒரு போய் 10 ரூபா போய் நிற்கும்ல. ஒரு டீ இது போனால் ஒரு டீ வந்து 25 ரூபா வந்து சொல்கிறான். என்னண்ணா இதெல்லாம் நீயே சொல்லி பார்க்கலாம். 25 ரூபா? ஆமாண்ணா. சரி டென்ஷன் ஆகாத, பேசிக்கலாம். என்ன பிரச்சனையா? அதான் பெட்ரோலையும் டீசலையும் இங்கே வந்து ஏறி போச்சாம கேஸ் வீட்டுட்டு இப்போ கேஸ் போயிட்டு வருது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு மாசமா இந்த அடுப்பு சினிமா அடுப்பு தான் சோறு போய் இந்த ஆகிட்டுக்கிறாங்க. விறகடுப்புலையா? ஆமாண்ணா, வெறுக்கால தான் போய் ஆயிடுங்க. இப்படி வீட்டில் கேட்டால் ஏமா வந்து கேஸ் இருந்தால் தான் போய் வந்து டீ போய் வைப்பேன் கேட்டு அம்மா வந்து தொடப்பத்தை எடுத்து போய் வந்து அடிக்கிறதுக்கு வருதுலாம். அப்போ வந்து என்ன நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஓகே, அதுக்கு நான் அண்ணன் தீர்வு சொல்லிட்டேன். அசாம ரஷ்யாவிலேருந்து பைப் லைன் போட்டுடலாம். கேரளாவிலேருந்தா? கேரளா இல்லடா, ரஷ்யாவிலேருந்துடா. ஓ ரஷ்யாவிலேருந்தா? அம்மா பார்த்தா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போடு பண்ணி நடந்துருக்கு. எப்படி நம்ம போய் போவாங்க? அதெல்லாம் அண்ணன் வந்து அண்ணனை பற்றி உனக்கு தெரியாது. நீ இத்தனை மாசு 1967 அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலக போர்னு நினைக்கிறேன். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து அசால்ட்டா வெளியே வந்தேன். என்ன என்ன எழவி அது? சூப்பர்ண்ணா. கலாய்க்கிறியா இல்ல? இல்லண்ணா, நீ இத்தனை பெரிய ராஜாதி ராஜா ராஜமந்திர சொல்லலாம். சரி விடு, அதெல்லாம் விடு. அதெல்லாம் போர், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பண்றோம், இப்ப பைப் லைனு 2 இன்ச் பைப்பு நம்ம தண்ணி போடுறாங்கல்ல, அந்த பைப்பு ஒரு 2 லோடு வாங்கிக்கலாம். ஓகேவா? 2 லோடு போய் 2 வருஷம் பத்துமா? 2 வருஷம் என்ன இன்னொரு 10 லோடு சேர்ந்து போய் வாங்கிக்கலாம்னா என்ன பைப் லைன் எப்படின்னா இல்லை அப்படின்னா அது என்ன போய் பத்தா போய் திருப்பி நம்ம அங்கேருந்து போய் வாங்கிட்டு போய் வரணும்ல. அதெல்லாம் நம்ம தம்பி ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃப்ளைட்ல தான் வேலை செய்யறான். ஒரு லோடு இறக்கி விட்றா அப்படின்னா போகும்போது ஃப்ளைட்ல போவான்ல, அப்ப கடல்ல கீழே வந்து போட்டு விட்டு போடா அப்படின்னா ரைட்டா அந்த கேபின் மட்டும் தூக்கி விட்டானு பைப்லாம் கொட்டி போயிடும். அதுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். மேல இருந்து போட்டு கீழே போய் பிடிச்சிக்கலாமா? பிடிக்க மாட்டேன் நீ ஈஸியா போய் பிடிச்சிக்கலாம்னா அங்க மேல இருந்து போட்டா கீழே நம்ம வந்து போய் பிடிச்சிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் பிளான கேளுடா. சரி சொல்லுங்க. என்னன்னா ஒரு லோடு மொதல் 2 லோடு ஏற்றிட்டு போகலாம். 2 இன்ச் பைப்பு. சரியா? ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அது பர்மிஷன் வாங்கிடலாம். ஜேசி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஜேசிபிக்கு தானே. ஜேசிபி வந்து எங்கள் அப்பா போய் ஃபீல் பண்ண போய் வச்சுட்டு இருக்கிறாருன்னா சரி ஓகே, அவர்கிட்ட வந்து ஜேசிபி வாங்கிக்க போட்டு தானே. சரி ஓகே, ஜேசிபி பயங்கரமா ஓட்டுறோம். ஓட்டிட்டு ஆனா இப்போ வந்து நிலத்து வழியா வந்து பைப் லைன் போட முடியாது. கொஞ்சோண்டு தான் போட முடியும். மீதி எல்லாம் கடல்ல தான் போடுற மாதிரி இருக்கும். நீச்சல் அடிச்சுட்டே ஜேசிபி ஓட்டு தானே. சரி ஓகே, ஜேசிபி வாட்டர் ப்ரூஃப் தானே. பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சுவலி இப்போ இந்த டீக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. டீ விலை எடுத்து பெட்ரோல் முக்கியமாக கையில் காசு தான் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு ஜேசிபி கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுக்கணும். அடிப்போம், பிடிப்போம், தட்டுவோம், தூக்குவோம், வாங்குவோம். டீசலை இறக்குறோம் டைரக்டா பைப் லைன். இப்போ என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் லைன்லயே கனெக்ஷன் பண்ணி விட முடிஞ்சா வீட்லயே பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா வந்து பிரச்சனை ஆகி போயிடும். நம்ம என்ன பண்ணலாம், பைப் லைன் போட்டு நம்ம மக்களுக்கெல்லாம் தட்டுப்பாடு இல்லாம டீசலை கொடுக்குறோம். ஓகேவா? அதான் நம்மளுடைய மெயின் குறிக்கோள். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். ஓகேவா? உனக்கு ஓகே தானே? நம்ம 2 பேரும் சேர்த்து பண்றோம், மாஸ்க் காட்டுறோம். நம்ம மக்கள் வந்து
தட்டுப்பாடு இல்லாமல் டீசல் பெட்ரோல் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும். விலை எதுவும் ஏறக்கூடாது. விலையெல்லாம் ஏன்னா உடனே வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கிறோம், எடுக்கிறோம், இறங்குறோம். நாளைக்கே போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். நாளைக்கே போகிறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் போய் டீ குடிக்கிறோம். டீ குடிக்க இப்போதைக்கு போகிறோம். ஸோ எங்கள் ஊர் டீ கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் இன்னும் ஏறல. ஸோ வெளியில் போகும்போது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் போய் ஒரு சிட்டி சைடு போனாங்கன்னா டீ விலையெல்லாம் ஏறிடுச்சு. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்குது. டீ பண்ண போய் இப்போ வந்து டீ 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரூபா டீ விலை ஏறி போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு எங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ அப்புறம் டீசல் விலை ஏறி, பெட்ரோல் ஏறி, கேஸ் கூட பார்ப்போம். இந்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாம் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டீ, அதாவது டீ டோட்டல் வெறியன் பர்சன். நான் டீ டோட்டலரா டீ வெறியனா கரெக்டாக சொல்லு. டீ டோட்டல் பர்சன். டீ டோட்டலர்னா டீயே குடிக்க கூடாதுடா. வெறியன் வெறியன் பைஸ் நான். ஆமா கைஸ், இவங்க டீ சாவடிக்கிறான். அப்பெல்லாம் குடிக்கக்கூடாதுடா கவினி டீ. நான் இன்னையிலேருந்தே உன டீ கடைக்கெல்லாம் கூட்டி போகிறதா இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, மதியம் ஒரு டீ. ஏதோ காலையில் டேப்லெட், டாக்டர் டேப்லெட் சாப்பிட்ற சொல்கிற மாதிரி காலையில் ஒரு டீ, மதியம் ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ. அதுவும் இவன் போய் குடிச்சிட்டு வந்தானா பிரச்சனை இல்லை. டெய்லியும் என்ன டார்ச்சர் பண்ணுறான். காலையில் 7 மணிக்கு என்ன தூங்க விட மாட்டான். கரெக்டாக வந்து என் அலாரமே, நான் அலாரம் வைக்க தேவையில்ல. ஆக்சுவலி இவனே போதும். காலையிலே உங்களுக்கு நான் வீடியோ பண்ணியிருப்பேன், இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே தான் பண்ணுறான். சரி ஓகே, கூட்டி போய் ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அங்கே என்னென்ன அலப்பறை பண்ணுறான்னு தெரில. அங்கே போயிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே, அதனால் நம்ம கவினுக்கு வந்து டீ வாங்கி தந்துருக்கோம். போயிட்டு டீ குடிக்க வந்துருக்கான். வந்து நவீன் என்ன பிள்ளைங்க பையனுங்க. நான் நவீனா பையனுங்க பைஸ். மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கில் பட்டுன்னு போய் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க பைஸ். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பைஸ்.